மியூசிஷியன்ஸ் லைஃப் பொறுத்தவரையிலும் தே ஆல்வேஸ் சே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாத சம்பளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கோ. நம்மக்கிட்ட அது ஒரு அவர்ஷன் இருக்கு. ம். கான்ஃபிடென்ட்டா எல்லா பொண்ணுங்களுமே அந்த ரிஸ்க் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். உங்க உங்க ஜர்னிக்குள்ள தைரியமா சரி, ஐ நோ ஒன் டே அதனால தான் நீங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ம். காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒய்ஃப்க்கு அந்த கான்ஃபிடென்ட் வேணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் வேலைக்கு போறேன். நீ ம். இந்த ப்ரொஃபஷன கன்டின்யூ பண்ணு. ம். பிகாஸ் ஒன் டே ஆப்பிள் வில் ஃபால் இன் த ரைட் பிளேஸ்." ம். அந்த தியரி வந்து நம்மளோட நம்ம ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கா எனக்கு பிலீவ் பண்ணுவாங்க. நானும் அத பார்ப்பேன். அவங்க ஸ்டைல்லேருந்து யோசிப்பேன். ம். இப்போ அன்செல்டா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் அவங்க ஸ்டேஜ் இன்னும் யோசிப்பேன். ஸோ நம்மளோட பெட்டர் ஆப்ஷனா யாராவது பிரைட் குரூம் வந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் அப்படி தான் அவளை விட்டேன். இதில் பிரேக்கப்லாம் ஆச்சு எங்களுக்கு. ஆ. அதுக்கப்புறம் தான் என்னுடைய அம்மா தவறி போனதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் எங்கள் அம்மா இறந்து போனேன். முதல் வருஷத்துக்கு அவள் இந்தியா வந்தா. ம். திருப்பி பண்ணி ஏன் இன்னும் பண்ணிக்கல? எனக்கு உன்னை தவிர யாரையும் பார்ட்னராக இந்த லைஃப்பில் தான் நான் முடிவு பண்ணேன். நீ கிடைக்கலையா நான் அப்படியே நான் முடிவு பண்ணேன். சரி நானும் வந்து அப்போ மேரேஜ் பண்ணியிருந்தேன். 2 பேரும் அப்படி இணைஞ்சோம் லைஃப்பில். திருமண பந்தத்தில் இணைஞ்சு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு தேவதை மகாலட்சுமின்னு பேர். ம். அந்த குழந்தைய வந்து இப்போது 10 வயசு இப்போது. ம். நல்லா டான்ஸ் ஆடுறா அம்மா ம். மாதிரியே. அம்மா டிஎன்ஏ. ம். பாட்டும் பாடுறா. இப்போ அவளை நல்லா கொண்டு வந்து அவளுடைய இஷ்ட பிரகாரம் என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கோ ஷி ஹாஸ் டு டிசைர் அண்ட் டூ வெதர் ஷி வாண்ட்ஸ் டு கேரி தட் லெகசி. அது நமக்கு இல்லை. நான் எல்லாத்தையும் வந்து ஒன் அட் அ டைம் ஐ வில் டேக் இன் மை லைஃப்.